பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா, முருங்கைக்காய் வந்து சீசன் டைம்ல ரொம்பவே விலையும் கம்மியா இருக்கும். மரத்துல பாத்தீங்கன்னா நிறைய காய்கள் இருக்கும். பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மரம் முருங்கைக்காய் மரம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எல்லா கிளையிலயும் காய் தான் அதிகமா இருக்குது. இப்ப முருங்கைக்காய் சீசன்ல வந்து நம்ம வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சா கூட அப்ப என்ன ஆகுன்னா விலை ரொம்ப கம்மியா இருக்கறனால இதை பறிச்சு அதை கொண்டே கொடுக்க மாட்டாங்க. அதனால நிறைய வந்து முத்தி வேஸ்டா போயிடும். இப்படி வந்து முருங்கைக்காய் சீசன்ல காய் வந்து வேஸ்ட் ஆகாம அதை நம்ம வந்துட்டு ஒரு வத்தலா செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பெல்லாம் குழம்புக்கு தேவை, முருங்கைக்காய் சீசன் இல்லாத டைம்ல கூட நம்ம புளிக்குழம்பவோ இல்லை சாம்பார்லயோ அந்த மாதிரி நம்ம சேர்த்து செஞ்சுக்க முடியும். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மரத்துல இருக்க முருங்கைக்காய் எல்லாம் பறிச்சு நம்ம முருங்கைக்காய் வத்தல் எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே Facebook, Instagramல நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதெல்லாம் பிஞ்சா இருக்குது, இதெல்லாம் பறிக்கக்கூடாது. இது கொஞ்சம் முத்தணும். பிஞ்சா இருக்கிறதெல்லாம் பறிக்க வேண்டாம். நம்ம ஓரளவுக்கு காய் திரண்டு இருக்கணும். பாருங்க, இப்படி இருக்கணும் காய். நல்லா முத்தலாகவும் இருக்கக்கூடாது, திரண்டு இருக்கணும் காய். இந்த மாதிரி இருக்கணும். இந்த காய் பார்த்திங்கன்னா நல்லாவே முத்தலாகிடுச்சு. இப்படி பாருங்கள், ஒடிச்சோம்னா ஒடையுது. இந்த மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விதையை வந்து இந்த காய வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற விதை வந்து காஞ்சிரும். அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா, நம்ம வீடியோவில் வந்து ஏற்கனவே வந்து முருங்கை விதை இட்லி பொடின்னு அரைச்சிருந்தோம். இந்த முருங்கை விதை வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த முருங்கை விதை. இந்த அக்கு பஞ்சர், அக்கு ப்ரெஷர் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா, இயற்கை வைத்தியம் அதுக்கெல்லாம் போனோம்னா நீங்கள் முருங்கை விதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாப்பிட்டேன். இது வந்து திகட்டுற அளவுக்கு இனிப்பு இருக்குங்க அந்த முருங்கை விதை. நம்பவே முடியல எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு. இப்போ ஏன் நம்ம இந்த இலையும் நம்ம பறிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து ஒடிஞ்சிருச்சு, அப்படியே சாஞ்சிருச்சு. அதனால் இந்த முருங்கை விதையும் இந்த முருங்கை இலையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பறிச்சுட்டு அலசிட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம முருங்கை இலை பொடி செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முருங்கை மரத்தில் எல்லாமே பயனுள்ளது தான். அதனால் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி முருங்கை மரம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. அது மரமே சாஞ்சதுனால நம்ம எல்லாத்தையுமே பறிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்து முத்தி இருக்குது. நம்ம வந்து காய் வந்து நல்லா இந்த மாதிரி திரண்டு காயாக இருக்கணும், முத்தக்கூடாது. இந்த மாதிரி காய்கள் மட்டும் நம்ம எடுத்து கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வேக வச்சுட்டு அதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கணும். இந்த முருங்கைக்காய் வந்து ஒரு 2-3 நாள் ஆகும். நல்ல வெயிலாக இருந்தால் 2 நாள் 3 நாள் காய்ஞ்சிரும். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு 4 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வத்தல் செய்யும்போது இந்த முருங்கைக்காயில் இருக்கிற அந்த நார் வந்து நம்ம உரிக்கக்கூடாது. இப்படி எடுப்போம் பாருங்கள், இப்படி வரும் நார். இப்படியெல்லாம் உரிச்சிட்டு வந்தோன்னா என்ன ஆகுனா, வேக வச்சு குளுக்கும்போது நான் உடஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி எடுக்காமல் நம்ம இப்படியே கட் பண்ணிக்கணும். இப்படியே கட் பண்ணிக்கணும். முருங்கைக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை தண்ணியில் போட்டு கழுவி இருக்கோம். எல்லா முருங்கைக்காயும் நம்ம வந்து ஒன்றா வேக வைக்க முடியாது, ஒரே பெரிய பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க முடியாது. ஏன்னா நம்ம கரண்டி விட்டு கலர்னாலும் உடஞ்சிரும், எடுத்து குளுக்கவும் முடியாது. அதனால் நம்ம பாதியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சுக்கலாம். இது ஒரு 3 முறை அந்த மாதிரி வேக வைக்க முடியும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் முக்கால்வாசி முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன். இது எப்படி வேக வைக்கிறது, அது கூட என்னென்ன பொருள் சேர்த்துறான்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தணும்.
வத்தல் ஐட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகம் உப்பு சேர்த்த தேவையில்லை, நம்ம கம்மியான குவான்டிட்டி சேர்த்துனா போதும். இது வந்து எதுக்காக சேர்த்துறோன்னா அது பூச்சி வராமையும் இருக்கும், உப்போட டேஸ்ட்டு அந்த முருங்கைக்காயில் சேரும், சீக்கிரமாக வண்டு வராமையும் இருக்கும் உப்பு சேர்த்துனோம்னா. அதனால் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வந்து மஞ்சத்தூள் நம்ம வந்து ஒரு 4 டீஸ்பூன் அல்லது 5 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துவோம். அதுக்கடுத்து சாம்பார் பொடி, இந்த 3 தான் நம்ம போட்டு வேக வைக்கணும். ஒரு சிலர் வந்து வெறும் வரமிளகாத்தூள் மஞ்சத்தூளும் சேர்த்துவாங்க, எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம 2 கை வந்து உப்பு சேர்த்துருந்தோம். அது கூட பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம். இதுக்கு தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது, நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். ஒரு 4-5 கை தண்ணி தெளிச்சிட்டு இதை அப்படியே வந்து வேகட்டும் விட்டுறலாம். அப்பப்போ எடுத்து குலுக்கிக்கணும். தண்ணி நிறைய நம்ம விட்டு வேக வச்சுட்டு இதை வடித்து காய போட்டோம்னா அது காரம் உப்பு எதுவுமே அதில் வந்து வத்தலில் பிடிக்காது. அதனால் கம்மியான தண்ணி சேர்த்துட்டு நல்லா குலுக்கி தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் வந்து வெந்துருச்சு, நம்ம அரை வேக்காடு தாண்டியே கூட கொஞ்சம் வெந்துருச்சு. இது சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. இது வந்து ரொம்ப நல்லா வெந்துருச்சுன்னா இல்லை உடஞ்சி போயிடும், தனித்தனியாக இருந்தால் வத்தல் வந்து நல்லா இருக்காது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல வெயிலில் நம்ம வந்து பரவலாக காயப்படணும். கீழே ஒரு பாலித்தீன் சாக்கு மாதிரி விரிச்சிட்டு அதில் வந்துட்டு நம்ம பரவலாக காயப்படணும். இப்போ வெந்த முருங்கைக்காயை ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சிடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற முருங்கைக்காயும் வேக வச்சு நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காய் வத்தல் காய வச்சு 3 நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்க, அப்படியே ரொம்ப நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம காய வச்சுட்டு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்பெல்லாம் நம்ம முருங்கைக்காய் குழம்பு தேவையோ அப்போல்லாம் இதை பயன்படுத்த முடியும். மேக்ஸிமம் இது வந்து சாம்பாருக்கும் யூஸ் பண்ணலாம், ஆனால் புளிக்குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குது. வத்த குழம்பு இப்போ பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சா ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ நம்ம முருங்கைக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த முருங்கைக்காய் வத்தலை வச்சு நம்ம வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முருங்கைக்காய் வத்தல் புளிக்குழம்பு, அதாவது வத்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம். வடசட்டி சூடானதும் நம்ம வத்த குழம்பு புளிக்குழம்பு எதுவாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெய் வந்து 3 டீஸ்பூன் நம்ம சேர்த்தியாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் அதுக்கு அடுத்தது வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிப்போம் புளிக்குழம்புக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஃபுட்டி தமிழால் செய்கிற வத்தல், அதாவது வடகம், வெங்காய வடகம், சின்ன வெங்காய தாளிப்பு வடகம் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பாதி எடுத்து நம்ம நுணுக்கிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்படி உடச்சோம்னாவே உடஞ்சிரும். நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இதில் கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு பெருங்காயம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே இதில் இருக்குதுங்க, பூண்டு எல்லாமே இதில் இருக்குது. அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், அது புளிக்குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் புளிக்குழம்பு தாளிக்கிறதுக்கு இதை எடுத்திருக்கோம். தாளிப்பு வடகம் சேர்த்துனதும் நம்ம புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியதும் நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கைக்காய் வத்தல் சேர்த்துருக்கோம். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டி தமிழால் அரைச்ச குழம்பு மசாலா பொடி இது மட்டும்தான் நம்ம சேர்த்துறோம். நம்ம புளிக்குழம்புக்கு எந்த விதமான புளிக்குழம்புக்கும் இந்த மசாலா ஒன்று மட்டும் சேர்த்துனா போதும், எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சேர்த்தக்கூடாது. அதனால் நம்ம குழம்பு மசாலா தூள் வந்து நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ 3 டீஸ்பூன் அல்லது 4 டீஸ்பூன் எவ்வளோ வேணால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம 3 டீஸ்பூன் சேர்த்த போகிறோம்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா வெந்தயம், பெருங்காயம், அதுக்கடுத்து எல்லா மசாலாவும் இருக்குது, மஞ்சத்தூளும் இருக்குது. அதனால் நம்ம மஞ்சத்தூள் கூட இதில் சேர்த்த தேவையில்லை. குழம்பு மசாலா சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நம்ம கரைச்சி எடுத்து வந்திருக்கோம். அந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரைச்சும் நம்ம வந்து புளிக்குழம்பு வைக்கலாம், நம்ம அரைக்காமையும் புளிக்குழம்பு வைக்கலாம். மசாலா ஏதாவது அரைக்கணும்னா சின்ன வெங்காயம் பூண்டு வதக்கி அது கூட குழம்பு மசாலா சேர்த்து அது கூட தேங்காய் சேர்த்து அரைச்சி வைக்கலாம், இல்லை தேங்காய் ஊற்றாமையும் வைக்கலாம். இது மாதிரி நிறைய மெத்தடில் புளிக்குழம்பு வைக்கலாம். நம்ம எந்த வித மசாலாவும் அரைக்காமல் ப்ளைனாக வந்து குழம்பு மசாலா சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு புளிக்கரைசல் சேர்த்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வத்தல் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வந்து நம்ம திக்காக வேணும்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தானா முன்னாடியே கூட ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த பக்குவத்துக்கு வேணாலும் நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதோட வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம தாளிப்போடகம் சேர்த்துருக்கோம், அது கூட பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா தூள், அது கூட முருங்கைக்காய் வத்தல் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய முருங்கைக்காயை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம முருங்கைக்காய் இல்லாத டைம்லையும் நம்ம குழம்புக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக முருங்கைக்காய் வத்தல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.